ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தர் இப்படியாய் நம்மை கூட்டி சேர்த்த தேவ தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும்போதெல்லாம் நம் பலனடைகிறோம். அவருடைய சமாதானம் நம்மை நிரப்புகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை மறுரூபப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, அதுதான் உண்மை. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய இருதயங்களையும் மனதையும் கர்த்தருடைய சமூகத்திலே திறந்து வையுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு புதிதான காரியத்தை நமக்குள்ளே செய்ய விரும்புகிறார். ஆமென். ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையினுடைய பிரசித்தி வெளிச்சத்தை தருகிறது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக போகும்போது அது ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அப்படிதானே? இந்த நாளிலும் கேட்க போறதான சத்தியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவாராக. உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படும் போது உங்களுடைய எல்லா பாரங்கள், கவலைகள், கவன திசைவு உண்டாக்குற எல்லா காரியங்களையும் ஒரு பக்கமாய் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய சிந்தனைகளை தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் ஒருமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தியானித்த அதே தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதத்துக்கான தடை, ஆசீர்வாதத்துக்கான தடை. ஹல்லேலூயா. பேரியர் டு பிளெஸிங். இது ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு செய்தி. ஆமென். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி வாசிக்கப்படுகிற வசனங்களை பின்பற்றி வாருங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 2 வசனங்களை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒரு விசேஷித்தமான வாக்கு தத்தம். It's one of the most astounding and extraordinary promises in the Bible. Amen. இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து பலிக்கும். நீ உண்மையாய் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் ஏதோ பின்தொடர்ந்து வருகிறது மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. இட்ஸ் ரன்னிங் ஆஃப்டர். ஹல்லேலூயா. நம்மை துரிதமாய் தொடர்ந்து வருகிறது மாத்திரமல்ல, நமக்கு முன்பாகவும் செல்லக்கூடியதா இருக்கிறது. போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல ஓவர்டேக்கிங் அஸ். ஆசீர்வாதம் ஹல்லேலூயா நம்மை சுற்றிலும் நம்மை சுற்றிக்குள்ள ஆயத்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியும் நிரப்பத்தக்கதான ஆசீர்வாதங்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பகுதியும் வெறுமையாய் இருப்பது தேவனுடைய தீர்மானம், சட்டம் அல்ல. ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய தயவு விளங்க வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் நிரம்ப வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். இதே வசனம் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நமக்கு கற்பிக்கிறது. அந்த சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தற்செயலாய் நடக்கிறது அல்ல,
தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. God's blessings are not accidental, they are conditional. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஏதோ தற்செயலாக நடக்கிறது அல்ல, எதேச்சையாக நடக்கிறது அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டது. பரலோகத்தின் மகத்துவமான ஆசீர்வாதங்கள் விடுதலையோடு கூட பாய்ந்தாலும், நல்ல கவனிங்கள், அது ஒரு குறிப்பிட்ட பாதையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் பொழியப்படுகிறது. Heaven's abundance flows freely, yet it flows in a pathway. தேவனுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் திரளாய் பொழிந்தாலும் அது எல்லா இடங்களிலும் தெளிவா பொழிகிறது அல்ல. ஒரு குறிப்பிட்ட பாதையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் பொழியப்படுகிறது. அது எந்த பாதை என்றால், தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படுகிற பாதையிலே பரலோகத்தின் மேன்மையான ஆசீர்வாதங்கள் பொழியப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கான தடை என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய சத்தியத்தை, வார்த்தையை நாம் தியானிக்கும் போது ஒரு உண்மையான ஆவிக்குரிய காரியத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலிக்க வேண்டுமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீக்கப்பட வேண்டும். ஆமென். நாம் ஒரு கேள்வியை கேட்கணும். If the blessings are meant to overtake us, why do so many believers live lives overtaken by struggles and difficulties? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மேல வந்து தங்கி பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆனால் அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையிலே ஏன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பலிக்க மாட்டேங்குது? ஏன் தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து தங்குறதில்லை? ஏன் அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னும் வந்து சேராமல் இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கிறது? எத்தனையோ வருஷமா விசுவாசியா இருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வாரந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஆனாலும் என் நிலைமை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவன் எனக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னும் என்னை வந்து சேராமல் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அருமையான சபையாரே, it's not because of the absence of God's willingness to bless, it's because of the presence of certain barriers in our life. நீங்க கவனிக்கணும், இதை சரியா விளங்கிக்கணும். கர்த்தர் ஏதோ நம்மை ஆசீர்வதிக்க விரும்பவில்லை என்பதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சில தடைகள் இருக்கிறபடினாலே தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து இன்னும் சேராமல் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? It's not the absence of God's willingness to bless. தேவனுக்கு நம்மை ஆசீர்வதிக்க பிரியமில்லை என்பதனால் அல்ல, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது காரணம் ஏதோ ஒரு பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை இருக்கிறது. தடை இருக்கிறது. ஆசீர்வாதம் நம்ம வந்து அடைவதற்கு தடை இருக்கிறது. அந்த தடை தான் பரலோகத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு காரியம்தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு காரியம்தான் தேவனுடைய மகத்தான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க கூடாதபடி தடையாய் இருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், கொஞ்சம் நம்மையே ஆராய்ந்து பார்க்கும்படியாக. The Holy Spirit is inviting us to look deep within us. இன்னைக்கு நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, ஆண்டவரே நீங்க வெளிச்சம் போட்டு காண்பீங்க. என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில் இருக்கிற தடை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கான தடைதான் என்ன? அந்த தடைதான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்கும்
ஆசீர்வாதத்துக்கு நடுவாக தடையாய் நிற்கிறது அந்த ஒரு காரியம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த தடை அகற்றப்படும் போது தேவனுடைய ஆசீர்வாத விடுதலையோடு நம்ம மேலே பாயும். நீங்க யோசிச்சு பார்க்கணும். லாசரு மரித்து விட்டார். 4 நாள் ஆகிறது. இப்ப ஆண்டவர் இயேசு வருகிறார். மார்த்தாள் மரியாளோடு கூட கல்லறைக்கு ஆண்டவர் இயேசு போய் நிற்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்றார். சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை மரித்து போன லாசருக்குள்ளே வந்துவிட்டது. ஆனா அந்த அற்புதம் இன்னும் வெளியே வரல. ஜீவன் லாசருக்குள்ளே வந்துவிட்டது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன் சொன்ன உடனே லாசருக்குள்ளே, மரித்து போன லாசருக்குள்ளே உயிர்த்தெழுதலின் ஜீவன் வந்து விட்டது. ஆனா லாசரு இன்னும் வெளியே வரல. அற்புதத்தை யாரும் பார்க்கல. அற்புதம் நடந்துருச்சு. Miracle has already happened, but no one could see the miracle. அற்புதம் நடந்துருச்சு. அற்புதத்தை யாருமே பார்க்க முடியல. ஆண்டவராய் இயேசு சொன்னார் பாருங்க, இந்த கல்லை எடுத்து போடு, இந்த கல்லை எடுத்து போடு சொன்னாரா? ஹல்லேலூயா. மாத்தா சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சே, நாருமே ஆண்டவரே, நாற்றம் எடுக்குமே ஆண்டவரே. இன்றைக்கு காலையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், மகனே மகளே, நான் ஒரு காரியத்தை உன்னிடத்துல சொல்லும் போது உன்னுடைய தர்க்க புத்தியை நீ பயன்படுத்தாதே. தர்க்க புத்தியை நீ பயன்படுத்தாதே. உன்னுடைய தர்க்க புத்திக்கு எதிராக மாறாக இருந்தாலும் நான் சொல்ற காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவாயானால் நான் உனக்காக நடப்பிக்கிற அற்புதத்தை உன்னுடைய சொந்த கண்கள் காணும். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார். நல்ல கவனிங்க. கர்த்தரால் ஆவியினால் ஏவப்பட்டு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஏற்கனவே ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். God has already done a miracle. அற்புதம் நடந்துருச்சு. நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க ஜெபிச்சிட்டு இன்னும் ஆண்டவர் சொல்றார், அற்புதம் ஏற்கனவே நடந்துருச்சு. ஆனா அந்த அற்புதத்தை இன்னும் நீங்க பார்க்கல. Miracle has already taken place, but you are not able to see it. அற்புதம் நடந்துருச்சு, ஆனா அற்புதத்தை இன்னும் நீங்க பார்க்க முடியல. அந்த அற்புதத்தை எப்ப பார்ப்பீங்க தெரியுமா? தர்க்க புத்தியை பயன்படுத்தாம, ஆண்டவரை நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படுகிறேன், கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அற்புதத்தை யாராலும் மறைத்து வைக்க முடியாது. அதுக்கு பிறகு, உங்களுடைய கீழ்ப்படிதலுக்கு பிறகு அற்புதத்தை யாராலும் மறைத்து வைக்க முடியாது. அன்னைக்கு மாத்திரம் மார்த்தா, இல்லல்ல ஆண்டவரே, கள்ள புரட்ட முடியாது ஆண்டவரே, கள்ள புரட்டினா லாசரு வெளியே வரமாட்டார் ஆண்டவரே, வெறும் நாற்றம் தான் வரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாமல் போயிருப்பானால் அந்த குடும்பம் நிரந்தரமாக தேவன் செய்த அற்புதத்தை இழந்திருக்கும் என்று சொல்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு புதிய அற்புதம் அல்ல சகோதரனே, சகோதரிய, கர்த்தர் ஏற்கனவே அற்புதம் செய்துட்டார்னு சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன். ஆனா அந்த அற்புதத்தை நீங்க பார்க்கணும்னா அதற்கான ஒரே ஒரு வழி என்னதான்? கீழ்ப்படிதல். சிம்பிள் ஒபீடியன்ஸ். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட இந்த செய்தியை கேட்கும் போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறேன். என்ன சொன்னாலும் அது என்னோட மனதுக்கு ஒத்து போகாவிட்டாலும், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும், என்னோட தர்க்க புத்திக்கு எதிராக இருந்தாலும், நீர் அதை சொல்லுகிறபடினாலே நான் கீழ்ப்படுகிறேன். நீர் சொல்லுகிறபடினாலே கீழ்ப்படுகிறேன். வாலிப பிள்ளை இடத்துல சொல்றேன், உங்களுடைய அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறதுக்கு காரணமே கீழ்ப்படியாம தான். பெற்றோர்கள் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்க அதை மதிச்சு கூட இருக்க மாட்டீங்க.
நீங்கள் அதை செட்டப் பண்ணியிருப்பீங்க. அப்பா ஒன்று சொல்லியிருப்பாரு, அம்மா ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா சொல்லியிருப்பீங்க? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க. சொன்னீங்களா? கர்த்தர் யார் இடத்துல பேசுறாருன்னு தெரியல. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க. அங்கேயே போயிடுச்சு உங்க ஆசீர்வாதம். அவ்வளவுதான். You lost your blessing there. ஒருவேளை இன்னைக்கு ஆவியானவர் உங்களை உணர்த்து வரானால், அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நிறைய தடவை அப்படி சொல்லியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. இனிமேலும் ஒரு விஷயம் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. எனக்கு ஒரு 10 வயது இருக்கும். நாங்கள் வெள்ளூரில் இருக்கிறோம். என்னோட தகப்பனார் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஜயன் பெண்டிகாஸ்டல் சர்ச் என்று சொல்லி வெள்ளூரில் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை. பாஸ்டர் நல்ல ஆரோன் அவர்கள் தான் அந்த சபையின் போதகர், ஒரு நல்ல பரிசுத்தவான். ஒரு விஷயம், என்னுடைய சகோதரியுடைய கணவனார், என்னோட மாமா, இங்கே மெட்ராஸ்லேருந்து என்னுடைய சகோதரனுக்கு ஒரு அக்கார்டியன் வாங்கிட்டு வருகிறார். ஒரு சின்ன அக்கார்டியன், ஜெர்மன் மேட் ஹானர் அக்கார்டியன், அழகான ஒரு அக்கார்டியனை வாங்கிட்டு அவர் வெள்ளூருக்கு வரார். என்னுடைய அண்ணனுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வராரு. வந்து எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்து, எங்கள் அண்ணனுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு அண்ணனுக்கும் 7 வயசு வித்தியாசம். ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாள் எடுத்து அந்த அக்கார்டியனை போட ட்ரை பண்ணுறார். ஒரு பாட்டும் அதில் வரல. கடைசியில் ரொம்ப சோர்ந்து போய் அந்த அக்கார்டியனை ஒரு மூலையில் போட்டார். என்னமோ தெரில, எனக்குள்ள ஒரு அன்றைக்கு அந்த வாரத்தில் பார்த்து அஜ்மீர்லேருந்து ஒரு ஊழியக்காரர், அருமையான பிரதர் கிளாடியஸ்வராஜ், சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு அந்த சபையில் வந்து அக்கார்டியனை வாசித்து அப்படியே அழுது பாடி, அவர் மெசேஜுக்கு முன்னால் அக்கார்டியனை வாசித்து அப்படியே அழுது பாடும்போதே ஆவியான என்கிட்ட பேசுகிறாரு, அந்த அக்கார்டியன் உனக்கு தான். அன்னையிலிருந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த சின்ன அக்கார்டியனை எடுத்துட்டு ஒரு சின்ன ரூமுக்கு போய் என்னை பூட்டிட்டு முட்டி போட்டு அழுது அதை நான் வாசிப்பேன். பாருங்க, ஒரு பாட்டும் வராது, வெறும் சத்தம் தான் வரும். எத்தனையோ மாசமா பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் என்னோட பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் வந்துட்டாரு. பாஸ்டர் நல்ல அவரோட ஹவுஸ் விசிட்டிங். அவர் வந்து உள்ள ஆளில் உட்காந்துருக்கார். நான் உள்ள வாசி, எனக்கு தெரியாது அவர் வந்திருக்கிறாருன்னு. உடனே அவர் எங்கள் அம்மா கிட்ட கேட்குறாரு, யார் இவன், கீ 3 ஏதோ சத்தம் கேட்குது, அவன் யார், என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனை கூப்பிடுங்க. எங்கள் அம்மா உடனே என்னை கூப்பிட்டாங்க. நாங்கள் எப்படி வளர்க்கப்பட்டோம் தெரியுமா? பாஸ்டர் ஏதாவது சொன்னால் அது தெய்வ வாக்கு இல்லைன்னு வாழ்க்கையில் சொல்லவே கூடாது. பாஸ்டர் ஏதாவது ஒன்று சொன்னால் எதுவாக இருந்தாலும் சரி பாஸ்டர் தான் சொல்லுங்க ஒழிய என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, ட்ரை பண்ணுறேன், இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அடுத்த வாரத்திலேருந்து நீ சபையில் அக்கார்டியன் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். முடியாதுன்னு சொல்ல முடியுமா அவர்கிட்ட? வாசிக்கிறியான்னு கேட்கல. இன்னைக்கு நம்ம கேட்குறோம், அப்பா தம்பி இதை பண்றீங்களா ஆண்டவருக்காக, அம்மா மகளை இதை பண்றீங்க. இன்னைக்கு நம்ம கேட்குறோம், ஊழியக்காரங்க நாங்கள் கேட்குறோம், இல்லை பாஸ்டர் முடியாது பாஸ்டர். ஆசீர்வாதம் இல்லாமல் உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அந்த கேள்வியெல்லாம் அந்த நாட்களில் கிடையாது. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அடுத்த வாரம் நீ அக்கார்டியனை தூக்கிட்டு வர, நான் உனக்கு முன்னால் ஒரு சேர் போட்டிருப்பேன், மைக் வச்சிருப்பேன், நீ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்துட்டு போயிட்டார். நான் அழுகுறேன் வீட்டில், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு பாட்டு கூட வாசிக்க தெரியாது. எங்கள் அம்மா இல்லை இல்லை பாஸ்டர் சொல்லிட்டார்ல, அவ்வளோதான். அடுத்த வாரம் அக்கார்டியனை தூக்கிட்டு போகிறேன். போய் பார்த்தாலே முன்னால் ஒரு சேரு, மைக்கு எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கு. போய் உட்காந்துட்டேன், வேற வழி இல்லை. ஆண்டவருக்கு தான் தெரியும், அந்த பிலோஸ் அப்படி இழுப்பேன், ஆனால் இங்கே அமுத்தவே மாட்டேன், இப்படியே பண்ணுவேன். ஏன்னா அமைத்திட்டேன்னா அவ்வளோதான், அங்கே பாட்டு வராது. பயந்து 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 தாழ்மையாக சொல்கிறேன், அன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு அந்த ஊழியக்காரன் நிறுத்திருக்கு. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு பாருங்க அக்கார்டியன் வாசிக்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாட்டா தானா வாசிக்கிற மாதிரி கத்த செய்தார். அன்றைக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். கீழ்ப்படிதலில் உள்ள ஒரு பெரிய ஒரு வல்லமை வேறு எதிலுமே இல்லை.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கும் வருகிற ஆலோசனைக்கும் பெற்றோர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கும் பிள்ளைகள் நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறேன், நான் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறேன். இந்த கர்த்தருடைய சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்னோட ஆவியில நான் உணர்கிறேன், தடைகள் உடைக்கப்படும், தடங்குகள் நிர்மூலமாக்கப்படும். தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தின் மகிமையான அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போவார். ஆமென். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்பிலே ஒரு 4 காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக ஆரம்பித்தோம். முதலாவது ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம், ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம். இரண்டாவது கீழ்ப்படிதலின் கொள்கை, கீழ்ப்படிதலின் கொள்கை. மூன்றாவது கீழ்ப்படியாமையின் பிரச்சனை, கீழ்ப்படியாமையின் பிரச்சனை. நான்காவது ஆசீர்வாதத்திற்கான வழி. முதல் 3 குறிப்புகளை நாம் போன ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம். இன்னைக்கு இந்த 4வது குறிப்பு, ஆசீர்வாதத்துக்கான வழி நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மெடுமா வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும், உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதே, அப்படிதான் எபிரேயத்தில் இருக்கிறது. செவி கொடுக்கும் போதே, செவி கொடுத்து கொண்டு இருக்கும் போதே, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கும்போது, பிரியமா இருக்கும்போது, ஏன் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது? இன்னைக்கு உலகத்தாரை விட கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக காரியங்களிலே குறைவா இருக்கிறதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு சில சமயத்தில் பார்க்கும்போது ரொம்ப துக்கமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கல உலகத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஞானிகளா இருக்கிறாங்க, மேன்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க. சபையாரே, கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இது தேவனுடைய திட்டம் அல்ல. உலகத்தாரை பார்க்கிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேன்மையா இருப்பதுதான் தேவனுடைய சித்தம், ஆசீர்வாதமா இருப்பதுதான் தேவனுடைய சித்தம், உயர்ந்திருப்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை சொல்றார். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த 2வது பகுதியை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், இந்த பிரபஞ்சத்தின் உலகத்தின் பிள்ளைகள் தங்களுடைய சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள், அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இது ஒரு அன்பான தகப்பனுடைய இருதயத்தின் குமரல், வேதனை. ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும், என்னுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த உலகத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். சபையாரே, இது தேவனுடைய தீர்மானம் அல்ல, இது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் பிள்ளைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிக ஞானிகளாக புத்திமான்களாக இருப்பதுதான் தேவனுடைய திட்டம், தீர்மானம். எத்தனை பேருக்கு விளங்குது? உலக பிள்ளைகளை பார்க்கிலும், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் புத்திமான்களாக, ஞானிகளாக, விசேஷித்தவர்களாக, மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
சகோதரனே சௌரிய உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? அப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கான வழிதான் என்ன? ஆவியானவர் தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனம், அந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கான வழியை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை பார்க்கிலும் உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆசீர்வாதத்துக்கான வழியை ஆவியானவர் தெளிவா இங்க சொல்லிட்டார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருப்பாயானார். நீங்க எங்க வேலை செய்தாலும் சரி, எந்த பகுதியில் வசிக்கிறவளா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே கீழ்ப்படிய நான் கவனமாக இருப்பேன். உடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணக்கூடுமானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஆண்டவர் என்னங்க எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். வேற ஒன்னும் பெருசா ஒன்னு எதிர்பார்க்கல ஆண்டவர். வேற ஒன்னும் கர்த்தர் கடினமான காரியத்தை எதிர்பார்க்கல. ஒரு உண்மையான கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க. ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேசுறார். I want to make this message very simple. நான் ஆழமாய் பேச விரும்பவில்லை. சாதாரண காரியங்களை தான் நீங்க நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். ரொம்ப ஈஸியா நீங்க விளங்கிக் கொள்ளலாம். விளங்கிக் கொள்வது கடினமா இருக்காது. விளங்கிக் கொள்கிறது மாத்திரமல்ல, செய்தியை கேட்கும் போதே ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று தீர்மானம் பண்ணக்கூடுமானால் சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். கீழ்ப்படிதல்ல பல விதங்கள் இருக்கிறது. பாதி கீழ்ப்படிதல், வசதிக்கு ஏற்ப கீழ்ப்படிதல், தெரிந்தெடுக்கப்பட்ட கீழ்ப்படிதல், partial obedience. சில பேர் கீழ்ப்படிவாங்க, ஆனா ஃபுல்லா கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவர் சொல்ற காரியத்துல பாதி கீழ்ப்படிதல். சில பேர் வசதிக்கு ஏற்ப, வசதியா இருந்தா கீழ்ப்படிவாங்க, வசதியா இல்லைன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. சில கீழ்ப்படிதல் தெரிந்தெடுக்கப்பட்ட கீழ்ப்படிதல், செலக்டிவ் ஒபீடியன்ஸ். இதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், இதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன். இல்ல, not partial obedience, not convenient obedience, not selective obedience. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது முழுமையான கீழ்ப்படிதல், உடனடியான கீழ்ப்படிதல், total and complete obedience, implicit obedience, immediate obedience. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கார் இருக்கிறது, ஒரு கார்ல ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த கார்ல ஒரு டயர் பஞ்சர் ஆனாலும் கார் நகராது. மற்ற 3 டயர் நல்லா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு டயர்ல பிளாட் ஆயிடுச்சுன்னா கார் நவருமா? நவராது. இதே போலதாங்க நீங்க மற்ற காரியத்தெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருப்பீங்க, ஒரு காரியத்துல கீழ்ப்படிய மனது இல்லாம இருக்கும். ஆண்டவரே அதுக்காக நான் கீழ்ப்படுகிறேன், இதை சொல்றீங்களா? கீழ்ப்படி. ஆனா இது ஒண்ணு மாத்திரம் முடியாது ஆண்டவரே, இது ஒண்ணு மாத்திரம் விட முடியாது, இதை ஒண்ணு மாத்திரம் நான் மாத்திக்கொள்ள முடியாது, மற்ற எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறேன்.
ஞானஸ்நானம் எடுக்கணுமா எடுத்துடுறேன், சபைக்கு ஒழுங்கா வரணுமா வந்துடுறேன், பைபிள் வாசிக்கணுமா வாசிடுறேன், ஜெபிக்கணுமா ஜெபிக்கிறேன். ஆனா அந்த ஒரு காரியத்தை சொல்லாதீங்க ஆண்டவரே, என்னால முடியாது. கார்ல ஒரு டயர் போன மாதிரி, அது ஒரு டயர் போனாலும் கார் நவராதுங்க. ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிந்து இன்னொரு காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் வாழ்க்கை முன்னேறாதுன்னு சொல்றேன். பாதி கீழ்ப்படிதல் இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் முன்னேற முடியாது. சில பேருக்கு, விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய விரக்தி, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன பிரயோஜனம்? நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு வாரந்தோறும் போறேன், தசம் பார்த்த கொடுக்குறேன், இன்னும் என்னோட வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலையே. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன். இது காரணம் என்ன தெரியுமா? முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதல் சொல்லும்போது குறிப்பா 3 பேர் கீழ்ப்படியணும். நீங்க 3 பேர் கீழ்ப்படியணும். ஒன்று ஆண்டவர் கீழ்ப்படியணும், ரெண்டாவது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், மூன்றாவது ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும். சில சொல்லுவாங்க, ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிஞ்சிடுற ஆண்டவரே, பாஸ்டர் சொன்னா கூட செய்திடுறேன், இந்த அம்மா அப்பா ஏதாவது சொன்னா இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் அதையும் தனக்கு கீழ்ப்படுகிறத தான் பார்ப்பாரு. வாலிப பிள்ளைகள் கேட்குறீங்களா? ஸ்பிரிச்சுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏன்னா முழுமையான 3 பேருக்கு கீழ்ப்படிதல் இல்லை. நான் சொல்றேன், partial obedience is also total disobedience. பாதி கீழ்ப்படிதல் என்னதான்? முழுமையான கீழ்ப்படியாமை தான். சில சமயத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, மகனே மகளே நீ இங்கே போ, நீ போன்னு சொல்லுவார். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? அப்புறம் போற ஆண்டவரே. அது என்னது? அப்புறம் போறது என்னது? அப்புறம் போனா கூட வேஸ்ட். அப்புறம் போனா கூட வேஸ்ட். திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே இப்ப போய் ஜோம் பண்ணு, முட்டி போட்டு ஜோம் பண்ணு. அப்புறம் பண்ற ஆண்டவரே. கீழ்ப்படியாமை வேஸ்ட். அப்புறம் நீங்க பண்ணி வேஸ்ட். அந்த நேரம் தான். ஆனால் தான் நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், உங்களோட ஆசீர்வாதம் நேரத்துக்கு உட்பட்டது, இடத்துக்கு உட்பட்டது, நேரத்துக்கு உட்பட்டது, காலத்துக்கு உட்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் போனா போயிடணும் உடனே, அப்புறம் போறேன்னா அது கீழ்ப்படியாம தான். ஆண்டவர் ஒன்று காரியத்தை கொடுன்னு சொன்னா கொடுத்துடணும். யோசித்து பார்க்குற ஆண்டவரே, அது என்னது? அது கீழ்ப்படியாம. ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த நபரை மன்னிச்சிரு. அதுக்கெல்லாம் அந்த ஆளுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. யாரை வேணாலும் மன்னிப்பேன், அந்த ஒரு நபரை மன்னிக்க மாட்டேன். என்னது? அது கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. நான் ஒன்று சொல்றேன், நல்ல கவனிங்க. God's blessing is always attached to full surrender. தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் முழுமையான அர்ப்பணிப்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறது, சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் is attached to full surrender. Hallelujah. ஒரு செத்த விதையை கையில வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு அறுவடை தாங்க அறுவடை தாங்கன்னு சொல்றது வேஸ்ட். ஆமென். நம்ம என்ன தெரியுமா அடிக்கடியா சொல்றோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதி. ஆண்டவர் சொல்றாரு, நீ கீழ்ப்படி, நீ கீழ்ப்படி, கீழ்ப்படி. நம்ம என்ன சொல்றோம்? ஆசீர்வதியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கீழ்ப்படி. ஆமென். சில சமயத்துல அந்த கீழ்ப்படிதல் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பெரிய நஷ்டத்தை போல தெரியுங்க, ஒரு நஷ்டம் போல தெரியும். சில சமயத்தில் அந்த கீழ்ப்படிதல் ஏதோ ஒரு தெரியாத ஒரு எல்லைக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்கிறது போல தெரியும். என்னடா ஆண்டவர் இதுக்கு இதை போய் சொல்ல சொல்றாரு, இதை செய்ய சொல்றாரு, இது நம்மளுக்கு பரிச்சயப்பட்டது அல்ல, எனக்கு தெரியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்றாரு. It may feel like stepping into the unknown. ஆனா ஒண்ணு நீங்க கவனிங்க, ஒவ்வொரு விஷயம் நீங்க கீழ்ப்படியும் போது அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவிக்குரிய உலகத்தில்
it creates a ripple in the spirit realm. Hallelujah. அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு காரியத்தை, புதிதான ஒரு காரியத்தை உருவாக்குகிறது. நல்ல கவனிங்க. ஒருவருமே உங்களை பார்க்காம இருக்கலாம். நீங்க கீழ்ப்படியும் போது யாரும் பார்க்காம இருக்கலாம். ஆனா யார் பார்க்கறது தெரியுமா? பரலோகம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. Heaven notices. When heaven notices, earth responds. பரலோகம் ஒரு காரியம், நீங்க செய்கிற ஒரு காரியத்தை பரலோகம் பார்த்துச்சுன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த பூமி செயல்பட ஆரம்பித்து விடும். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியத்தை நான் சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மத்தியமா சொல்றேன். உங்களை வெளியரங்கமான அற்புதம் அதரசனமான கீழ்ப்படிதல் என்ற வல்லமையில் தான் மறைந்திருக்கிறது. Obedience is the invisible force that unlocks the visible miracle. காணக்கூடிய அற்புதங்களை கட்டவிழ்க்கக்கூடிய வல்லமை அதரசனமான காணக்கூடாத அந்த கீழ்ப்படிதலின் வல்லமையில் தான் இருக்கிறது. நீங்க ஒரு அற்புதத்தை பார்க்கணும்னா பார்க்க முடியாத வல்லமையா இருக்கிற அந்த கீழ்ப்படிதல் தான் காணக்கூடிய அற்புதங்களை கட்டவிழ்க்க முடியும். ஆமென். ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், சின்ன காரியமா இருக்கலாம். ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிறதா இருக்கலாம், ஒரு காரியத்தை விதைக்கிறதா இருக்கலாம், ஒரு சத்துருவை மன்னிக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். சின்ன காரியங்க. ஆண்டவர் இந்த சின்ன கீழ்ப்படிதலை எடுத்து ஒரு மகத்தான அற்புதமாய் கர்த்தர் மாற்ற முடியும். God can turn your small obedience into massive rewards. Hallelujah. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொன்னால கவனிங்க. உங்களுடைய முரட்டாட்டத்தினாலே இழந்து போன ஆசீர்வாதத்தை நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுடைய முரட்டாட்டத்தினாலே இழந்து போன ஆசீர்வாதத்தை ஏதோ பைபிள் வாசித்து ஜோம் பண்ணி திருப்பி பெற்ற முடியாது. நீங்க சிந்திக்கணும். நான் பேசுறேன். உங்களுடைய கீழ்ப்படியாமைனாலே, முரட்டாட்டத்தினாலே நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியத்தை செய்து திருப்பி ஆண்டவர்கிட்ட வாங்கிட முடியாது. என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் ஜோம்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார், பைபிளை வாசித்தா கர்த்தர். அதான் நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். Many God's people confuse spiritual activity with spiritual alignment. ஆவிக்குரிய செயல் என்பது வேறு, ஆவிக்குரிய இசைவு என்பது வேறு. ஆவிக்குரிய இசைவு இல்லாம எவ்வளவுதான் ஆவிக்குரிய காரியத்தை செய்தாலும் வேஸ்ட். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆவிக்குரிய இசைவே இருக்காது. ஆண்டவரோடு கூட ஒரு ஆவிக்குரிய இசைவே இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? ஆவிக்குரிய ஜெபிச்சிட்டு இருப்போம், வேதத்தை வாசிச்சுட்டு இருப்போம், சபைக்கு ஒழுங்கா வந்திருப்போம், தசம பாகத்தை கொடுத்துருப்போம். ஆனா என்ன இல்லை? ஆவிக்குரிய இசைவே, ஆண்டவரோடு கூட அந்த தொடர்பு, அந்த உறவு இசைவே இல்லை. இதை தான் நான் சொல்றேன். நம்முடைய கீழ்ப்படியாமைனாலே, முரட்டாட்டத்தினாலே இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய ஒரு செயலை செய்து திரும்பி பெற முடியாது. அது ஒருவேளை தவறான உறவா இருக்கலாம், ஒரு பழக்க வழக்கமா இருக்கலாம், ஒரு வேண்டாத சிந்தையா இருக்கலாம், ஒரு தேவையற்ற தேவனுடைய சித்தத்துக்கு மாறான ஒரு கனவா இருக்கலாம், உங்களுடைய சொந்த திட்டமா இருக்கலாம். கர்த்தர் எப்ப ஆசீர்வதிப்பான்னு கேட்டீங்கன்னா, இழந்த ஆசீர்வாதத்தை எப்ப பெற முடியும்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல கீழ்ப்படியாமல் இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு திருப்பி போய், ஆண்டவரே நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன். நீங்க சொன்னீங்கல்ல, அந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு கீழ்ப்படிஞ்சாதான் இழந்து போன ஆசீர்வாதம் திரும்பி வருமே ஒழிய
கீழ்ப்படியாம போயிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டு பைபிள் வாசித்து அந்த ஆசீர்வாதம் திரும்பி வந்துடாது. ஜெபிச்சு அந்த ஆசீர்வாதத்தை திரும்பி பெற முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும்னா எந்த இடத்துல கீழ்ப்படியாம போனோமோ அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன். ஹல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்றேன், ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்துவாரானால் திரும்பி போங்க, ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தருவார். நீங்க திரும்பி போய் செய்யாம ஒரு நாள் முன்னேற முடியாது. Without going backward, without going back to do what God told you, you cannot go forward. நீங்க திரும்பி போய் கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யாம ஒரு அடி முன்னால வைக்க முடியாது. அநேக சமயத்தில் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம சரியா விளைவிக்கிறது இல்லை, அதான் பிரச்சனையே. கீழ்ப்படியாம இருந்திருப்போம், ஒரு ஆசீர்வாதத்தை இழந்திருப்போம். ஆனா நம்முடைய எண்ணம்லாம் என்ன தெரியுமா? ஃபாஸ்டிங் போடுவேன், கர்த்தர் திருப்பி கொடுத்துருவாரு. ஜோம் பண்ணுவேன், கர்த்தர் திருப்பி கொடுத்துருவாரு. பாஸ்டர்ட்ட போய் ஜோம் பண்ணா கண்டிப்பா கிடைச்சிடும். நாங்க பாஸ்டர் மேஜிக்கா பண்றாங்க? இல்ல இல்ல இல்ல. தேவதூதனாக காபிரியலே இறங்கி வந்து கையை வச்சு ஜோம்னாலும் ஒண்ணும் நடக்காது. அந்த காரியத்துக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சிட்டு வந்து பாருங்க கர்த்தர் செய்றாரா இல்லையா பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தெளிவு உண்டாகும்படியா நான் பேசுகிறேன். முக்கியமான காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தர். God is not asking for performance. God is asking for posture. நம்ம செய்யற காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்க. நம்முடைய இருதயம் அவரோடு கூட இசைந்திருக்கணும். அவருடைய சித்தத்துக்கு நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுத்திருக்கணும். அவர் பேசுகிற காரியத்துக்கு நம்முடைய செவிகள் திறந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் சொல்வார், மகனே மகளே இந்த ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லியிருப்பார், அது இன்னும் நம்ம செய்யாத இருந்திருப்போம். இந்த உறவு உனக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பாரு, அதுக்கு கீழ்ப்படியாம இருந்திருப்போம். இந்த குறிப்பிட்ட ஊழியத்தை செய்யன்னு சொல்லியிருப்பாரு, இன்னும் செய்யாம இருப்போம். நீ அந்த நபர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுன்னு சொல்லியிருப்பாரு, நம்ம இதை இன்னும் செய்யாது இருந்திருப்போம். நீ கர்த்தருடைய ஆவியான சொல்றார், மகனே மகளே நான் சொன்னதுக்கு நீ திரும்பி போய் நீ என்னைக்கு கீழ்ப்படுகிறாயோ அன்னைக்குதான் படிப்படியாய் உன்னோட வாழ்க்கையில முன்னேற்றமே ஏற்படும். The blessing is waiting where you disobeyed. சிந்திக்கணும், யோசித்து பாருங்க. Your blessing is waiting where you disobeyed. யோசித்து பாருங்க, ஒருவேளை இந்த இடத்துல நீங்க கீழ்ப்படியாம போயிருக்கலாம், இந்த இடத்துல கீழ்ப்படியாம போயிருக்கலாம். இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இங்க வந்து நின்றுகிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்குறீங்க. ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு, உன்னோட ஆசீர்வாதம் அங்க மாட்டிட்டு இருக்கு. இங்க கீழ்ப்படியாம இருந்து பத்தியா, உன்னோட ஆசீர்வாதம் இங்க மாட்டிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீ வந்து கீழ்ப்படிஞ்சாதான் இந்த ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? Your blessing is where you disobeyed. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், நம்முடைய கீழ்ப்படிதை தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பரீட்சை பார்க்கிறது. நம்முடைய கீழ்ப்படிதல் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பரீட்சை பார்க்கிறது. Our obedience always tests our trust. ஒவ்வொரு விஷயம் நீங்க கீழ்ப்படியும் போது ஆண்டவருக்கு நீங்க நிரூபிக்கிறீங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறதா நம்முடைய கீழ்ப்படிதல். ஒவ்வொரு விஷயம் நம்ம கீழ்ப்படியும் போது எதை நிரூபிக்கிறோம்? I trust you Lord. நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே. இன்னைக்கு காலையில சொல்றேன், your obedience requires dying to self. நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் சுயத்துக்கு மரிக்க வேண்டும். சுயத்துக்கு மரிக்காம கீழ்ப்படியவே முடியாது. எதை சொல்றேன் தெரியுமா? Surrendering our control. ஆண்டவரே நான்
கட்டுப்படுத்துகிறது அல்ல, நான் ஆளுகை செய்கிறது அல்ல. அந்த ஆளுகை நான் உம்மிடத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்படி என்றால் நான் என்ன சொல்றேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை காட்டிலும் உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. எனக்கு தெரியாது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா என்னை காட்டிலும் உமக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அருமையான சபையாரே, நல்ல கவனிங்க. நம்முடைய தர்க்க புத்திக்கு ஏற்றதா இருக்கிறதோ இல்லையோ, நான் ஆண்டவருக்கு எஸ்ன்னு சொல்லணும், ஓகேன்னு சொல்லணும். Sometimes, it may not be acceptable to our logical reasoning. It means saying yes even when it doesn't make any sense. ஆண்டவரே, என்னோட புத்திக்கு எனக்கு எட்டல, புரியல, புரியாவிட்டாலும் நான் உமக்கு ஓகே சொல்றேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நல்ல கவனிங்க. நம்ம எஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா ஆண்டவருக்கு, ஓகேன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு சாதாரண விசுவாசிக்கும் அசாதாரணமான கர்த்தருடைய பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஒரு காரியம் விளங்கலைங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு, எனக்கு விளங்கல, எனக்கு புரியல. நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நீ முடிவை ஆரம்பித்திருந்து பார்க்கிறவர், எனக்கு புரியாவிட்டாலும் நான் கீழ்ப்படுகிறேன், எஸ்ன்னு சொல்றேன் ஆண்டவரே, ஓகேன்னு சொல்றேன். நீங்க சொன்ன ஓகே, நீங்க சொன்ன எஸ் தான் ஒரு சாதாரண விசுவாசிக்கும் ஒரு அசாதாரணமான கர்த்தருடைய பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் தான். யாக்கோபுக்கும் ஏசாக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் தான். சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, கீழ்ப்படிதல். யூதாசுக்கும் பேதுருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஒரு தோல்விக்கும் தேவ தயவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் தான். இயற்கையா நடப்பதற்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு காரியத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் தான். சாதாரணமான ஒரு காரியத்துக்கும் அசாதாரணமான காரியத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் கீழ்ப்படிதல். நீங்க அநேக சமயத்தில் நம்ம நினைச்சிடறோம், நம்முடைய ஆசீர்வாதத்தை பிசாசு தடை பண்றான். பிசாசு தடை இல்ல இல்ல, பிசாசு எல்லாம் தடை பண்ணல. நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய சொந்த கீழ்ப்படியாமை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. Your blessing is not blocked by demons but by disobedience. கர்த்தர் யாரிடத்துல பேசுறாரு தெரியல. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் முழுமையாய் தேவனுக்கு கீழ்ப்படி. நல்ல கவனிங்க. நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு முழுமையா கீழ்ப்படியும் போது ஒரு காரியம் விளங்கும். நான் நின்று கொண்டிருக்கிற இந்த கதவு பூட்டப்பட்ட கதவு அல்ல, என்னுடைய கீழ்ப்படிதலுக்காக திறக்கும்படியாய் காத்திருக்கிற கதவுன்னு விளங்கும். சில சமயத்தில் நம்ம போய் நிற்கிறோம் பாருங்களேன், கதவு சாத்தி இருக்கு, நம்ம நினைச்சிடறோம் பூட்டிட்டாங்க போல இருக்கு, இதை திறக்கவே முடியாது, இது பூட்டப்பட்ட கதவு நினைக்கிறோம். இல்ல, நீங்க ஆவியானவர் சொல்றாரு, அந்த கதவு பூட்டப்படல, திறக்கும்படியாக உங்களுடைய கீழ்ப்படிதலுக்காக காத்து கொண்டிருக்கிற கதவு. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். ஆனா அந்த பழைய வேண்டாத காரியத்தை தான் இன்னும் இழுத்துக்கிட்டே வரும். பழைய விட வேண்டிய காரியத்தை அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு ஜெபம் மாத்திரம் என்னவா இருக்கு? என்னை ஆசீர்வதி. ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டுரு, அந்த பழைய காரியத்தை விட்டுட்டு வாட, அவனை ஆசீர்வதிக்கிறேன். ஆனா அதை விடுறதுக்கு மனசு இல்லை. அந்த பழைய காரியத்தை அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இன்னைக்கு ஆண்டவர் சில பேர்கிட்ட சொல்றாரு, கையில
வச்சிருக்கிறது செத்து போன விதை. ஆனா ஜெபம் தெரியுமா? மழை அனுப்பு ஆண்டவரே, மழை அனுப்பு. கையில் என்ன இருக்கு? செத்து போன விதை. சத்தியம் உங்களுக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தாரும். ஆண்டவர் சொல்றாரு, விடுதலையை தரேன். ஆனா நான் உன்னை விட சொன்ன பாத்தியா, அது விட்டுட்டியா? நான் சொன்னதை இன்னும் விடாம ஆண்டவரே எனக்கு விடுதலை தாருன்னா எப்படி? ஹல்லேலூயா. நீங்க சிந்தித்து பார்க்கணும். இந்த சொல்றதை நீங்க சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய 2 கரங்களையும் நிரப்ப முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கரத்தில் இருக்கிற காரியத்தை இன்னும் விடாம இருக்கிறது தான். சில காரியங்களை நம்ம உறுதியா பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, கையை திறந்து விடுப்பா, அது கீழே விட்டுரு. வேண்டாத காரியத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கல்ல, அதை தூக்கி போட்டுரு. கையை காலியா இல்லைனாங்க எப்படிங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? ஒரு விஷயம், அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் அந்த பிரசிடென்ட் வராரு ஏர்போர்ட்ல. பிரசிடென்ட், ஜனாதிபதியா, அவர் வராரு. அவருக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப இஷ்டம். அப்படியே அந்த ஃப்ளைட்ல இருந்து அவர் இறங்கி வரும்போது அந்த ஏர்போர்ட்ல நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்கு. ஒரு சின்ன மகளை பார்த்துட்டு இவர் ஜனாதிபதி அந்த சின்ன மகள்கிட்ட போய், கேன் ஐ ஷேக் ஹேண்ட்ஸ் வித் யூன்னு கேட்குறாரு. நான் உங்ககிட்ட கை கொடுக்கலாமா? அந்த பிள்ளை தலையாட்டுது, ஆனால் கையை கொடுக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? கை நிறைய சாக்லேட் இருக்குது. கை நிறைய சாக்லேட். ரிப்போர்ட்டர்ஸ் எழுதுறாங்க, அன்றைக்கு மாத்திரம் அந்த பிள்ளை சாக்லேட் எல்லாம் கீழே போட்டுட்டு ஜனாதிபதியோட கை குலுக்கி இருந்தா அந்த பிள்ளையோட செல்வாக்கு வேற எங்கேயோ போயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க அநேகருடைய கை காலியா இல்ல, வேண்டாத காரியங்களை பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவர் நம்ம இடத்துல கை குலுக்க விரும்புகிறார், நம்மோட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். தலையாற்றம் ஒழிய கை கொடுக்கறதுக்கு இல்லையே. கை ஃப்ரீயா இல்ல பிரதர், சிஸ்டர், கை ஃப்ரீயா இல்ல. ஹல்லேலூயா. கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்படியா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு பாத்திரத்தில் புதிய எண்ணெயை ஊற்றணும்னா, நேற்று அந்த பாத்திரத்திற்குள்ள இருந்த வண்டல்கள் அகற்றப்படணும். ஆண்டவர் ஒரு பாத்திரத்துக்குள்ளே அவருடைய புதிய எண்ணெயை ஊற்ற வேண்டும் என்றால், அந்த பாத்திரத்தில் இருக்கிற நேற்று வைத்திருக்கிற, அது பழைய சாம்பாரா இருக்கலாம், பழைய ரசமா இருக்கலாம், பழைய புளி குழம்பா இருக்கலாம். நான் கீழெல்லாம் ஊற்ற மாட்டேன் அப்படின்னா எப்படி ஒரு புதுசா ஏதாவது ஊற்ற முடியுமா? When God wants to pour fresh oil into a vessel, the oil is still full of yesterday's residue. நேற்று வைக்கப்பட்ட அந்த பழைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறபடினாலே கர்த்தர் புதிய எண்ணெயை நம்முடைய வாழ்க்கையின் பாத்திரத்துக்குள்ளே ஊற்ற முடியாமல் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும், புதிய காலத்தை உருவாக்கும். ஆனா பழைய காலத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்றோம் பாருங்களேன், ஒரு இடத்துல நம்ம தேங்கி நிற்கிறதுக்கு காரணம் கர்த்தர் நிறுத்தி விட்டார் என்பதற்காக அல்ல. கர்த்தர் நம்மளை முன்னால கொண்டு போகணும்னு நினைச்சாரு பாருங்க. அவரோடு கூட சேர்ந்து இசைந்து நம்ம போகிறதுக்கு மனதில்லாததான் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறோம் இன்னைக்கு. Many people are stuck, not because God stopped moving, because they refuse to move with God. தேவனோடு கூட இசைந்து போக மனசு இல்லை. ஆபிரகாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்ல கவனிங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்தில், நீங்க திருப்பி பார்க்க வேண்டாம், உன்னுடைய இனத்தாரை விட்டு உன்னுடைய வீட்டாரை விட்டு நீ வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா என்று அழைக்கும் போது ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். நல்ல கவனிங்க, அது தேவனிடத்தில் வந்த ஒரு ஆலோசனை அல்ல, தேவனிடத்தில் வந்த ஒரு கட்டளை. It was not a suggestion, it was a command. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு அட்டாச்மெண்ட், லோத்து மேல ஒரு ரொம்ப விருப்பம் பாருங்க, ரொம்ப அன்பு.
ஆபிரகாம் விட்டுட்டு வந்தது உண்மைதான், இனத்தார வீட்டாரெல்லாம் விட்டுட்டு. ஆனா யாரையும் கூட்டிட்டு தான் வந்திருக்காரு? லோத்தையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. லோத்து ஆபிரகாமோடு இருந்த வரைக்கும் ஆபிரகாமோட வாழ்க்கையில குழப்பம்தான், பிரச்சனை தான், தாமதம் தான். நடக்க வேண்டியது இன்னும் நடக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல பரிசுத்த வேதாகம் சொல்லுது, பூமியானது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தையும் லோத்துடைய ஆசீர்வாதத்தையும் தாங்கிக் கொள்ள முடியலையா? அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா? இப்ப ஆபிரகாமோடு கூட சேர்ந்து லோத்து வந்துட்டாரு. வேதம் என்ன சொல்லுது? ஆபிரகாமுடைய லோத்துடைய ஆசீர்வாதம், ரெண்டு பேருடைய ஆசீர்வாதத்தை எது தாங்க முடியலையா? அந்த வசனத்தை நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்கோம். அந்த வசனத்தை வாசிட்டு நம்முடைய எண்ணம்லாம் எங்க திரும்ப போகுது? ஆசீர்வாதத்தை தான் நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? பா, இவ்வளோ ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சிட்டாரா? இல்ல இல்ல, அந்த வசனம் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லல. அந்த வசனம் ஆபிரகாமுடைய கீழ்ப்படியாமை பற்றி சொல்கிறது. நம்ம நினைச்சோம் ஆசீர்வாதம்னு. அந்த வசனம் ஆசீர்வாதத்தை குறித்து அல்ல சகோதரனே, சௌரி, அந்த வசனம் ஆசீர்வாதத்தை குறித்து அல்ல. அந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால் ஆபிரகாமுடைய கீழ்ப்படியாமையை குறிக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த பூமி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் சுமக்கதா கர்த்தர் அந்த பூமியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தையும் சுமக்க அல்ல. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தை சுமக்க அந்த பூமியை கர்த்தர் ஏற்படுத்தல. அந்த பூமி யாரோட ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் சுமக்கணும்? ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் சுமக்கணும். அந்த கான்டெக்ஸ்ட் நம்ம விளங்கிக்கணும். அதை நீங்க ஆசீர்வாதம் நினைச்சிடாதீங்க. அது ஆபிரகாமுடைய கீழ்ப்படியாமையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த உடனே கர்த்தர் ஆபிரகாமோட பேசுறார். உடனே ஆபிரகாமோட ஆண்டு பேசுறார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிகிற வரைக்கும் கர்த்தர் பேசலங்க. கர்த்தர் பேசலங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, மகனே மகளே, உடைய வாழ்க்கையிலே சில லோத்துக்கள் இருக்கிறபடினாலதான் கர்த்தருடைய அடுத்த அறிவுரை இன்னும் வராமல் இருக்கிறது. There are some lots in your life keeping God's next instruction silent. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, அடுத்தது நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். எப்ப சொல்லுவாரு? எப்ப சொல்லுவாரு? லோத்தை பிரிக்கும் போதுதான். நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த லோத்து எதுவா வேணாலும் இருக்கலாம், அந்த லோத்து யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த லோத்து கூட இருக்கிற வரைக்கும் கர்த்தர் பேச மாட்டார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அடுத்த ஆலோசனை வராது. நீங்க ஒருவேளை ஜெபிக்கலாம், ஆண்டவரே ஏன் என்கிட்ட நீங்க பேசவே மாட்டீங்க, ஏன் என் விஷயத்துல மௌனமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்வாரு, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, அதை உன் வாழ்க்கையில அகற்றிடுன்னு சொன்னேனப்பா, அதை விட்டுன்னு சொன்னேனே, நீ அதை அகற்றாம அதை விடாம பேச பேச நான் எப்படி பேசுவேன்? லோத்து இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாம் பேசவே இல்லைங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்கள். சில காரியங்களை நல்ல கவனிக்கணும். சில காரியங்களை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், விட மனதில்லாமல் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த காரியம் பாவம் இல்லாமல் இருக்கலாம். இட் மே லுக் ஹார்ம்லெஸ், பாதகமற்றதா இருக்கலாம். நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறது பாதகமற்றதா இருக்கலாம். அதுல கெடுதல் ஒன்றும் கிடையாது. ஆனா உங்க ஆவிக்கு அது கனமா இருக்கு, உங்களோட ஆவிக்கு பாரமா இருக்கு. சில சொல்றது கேட்டீங்களா? ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், வேதத்தை வாசிக்கவே முடியல, திறந்தாலே தூக்கம் வருது, கர்த்தரை ஆராதிக்க முடியல, தேவ சமூகத்தை உணர முடியல,
கையில் வச்சிருக்கிறது பாவமான காரியம் இல்லை, பாவமான காரியம் இல்லை. ஆனால் உங்களோட ஆவியை அது பாரப்படுத்துகிறது, கனமாக இருக்கிறது. ஒரு வேளை வேண்டாத உறவாக இருக்கலாம், ஒரு வேண்டாத பாவ பழக்க வழக்கமாக இருக்கலாம், ஒரு அசுத்த சிந்தையாக இருக்கலாம், மன்னிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம், தேவனுடைய சித்தத்துக்கு மாறான ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு விருப்பமாக இருக்கலாம். உங்களோட ஆவிக்கு அது பாரமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, அந்த பாரத்தை கீழே இறக்கி வை. அது பாவம் அல்ல, ஆனா பாரம். அது பாவம் அல்ல, பாரம். ஹல்லேலூயா. அதை பிடித்து கொண்டிருக்கிற வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆண்டவர் ஆர்ட்ட பேசுறான்னு தெரியல. God's blessings move in seasons. தேவனுடைய ஆசீர்வாதம் காலத்துக்கேற்ப செயல்படுகிறது. ஆண்டுடைய ஒரு காரியம், காலாவதியான ஒரு காரியத்தை இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க சில பேர். ஆண்டுடைய பார்வையில் அது என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்பயர்டு, காலாவதி ஆயிடுச்சு. ஆனால் அதையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. பேஸ்ட். ஈசாக்கை கர்த்தர் நூறத்தினே ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அந்த பஞ்ச காலத்துக்கு மாத்திரம்தான், அந்த காலத்துக்கு தான். சாரிபாத்தின் விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதமும் அந்த வறட்சியின் காலத்துக்கு மாத்திரம்தான். எத்தனை பேருக்கு விளங்குது? மோரியா மலையின் மேலே அந்த ஆட்டுக்கடா சிக்கி இருக்கு பாருங்க. அந்த சிக்கிட்டு இருக்கிற ஆட்டுக்கடா கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். ஆபிரகாம் கீழ்ப்படிகிறதுல தாமதம் பண்ணியிருந்தா கர்த்தர் அந்த ஆட்டுக்கடாவை அவித்து விட்டுருப்பார். அன்னைக்கு ஈசாக்கு பலியா போயிருப்பான். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் காலத்துக்கு உட்பட்டவைகள். ஹல்லேலூயா. அதனாலதான் உடனே கீழ்ப்படியணும்னு சொல்றது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி 6 மாசம் இருக்கும். 6 மாசத்துக்கு பிறகு ஆண்டவரே நான் அதை பண்ணிட்டேன், இப்ப யார் பண்ண சொன்னதுன்னு கேட்பாரு. காலாவதி ஆயிடுச்சு, அது காலம் முடிஞ்சிருச்சு. காலம் முடிஞ்ச பிறகு இப்ப கீழ்ப்படிஞ்சு என்ன பிரயோஜனம்? சில கர்த்தருடைய பிள்ளைகள் நேற்று தினத்திலே கர்த்தர் கொடுத்த மன்னாவை கையில வச்சுக்கிட்டு நாத்து அடிக்குது, ஆண்டவரே நாத்து அடிக்குதுன்னா என்ன பண்றது? கையில என்ன இருக்கு? நேத்து வந்த மன்னா. ஆண்டவர் கொடுத்ததுதான், வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னா தான். ஆனா நேற்று வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை கையில வச்சுக்கிட்டு ஆண்டவரே நாற்றம் எடுக்கிறதுன்னா என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். ஏன் நாற்றம் எடுக்குது? ஏன் நாற்றம் எடுக்குது? கீழ்ப்படியிலன்னா நாற்றம் தான் எடுக்கும். ஆசீர்வாதமா இருந்தாலே, நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை காண்பிட்டா எடுத்து வாசிங்க. கண்டிப்பா நீங்க இதை விளங்கி கொள்ளணும். இது ஒரு சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை, நல்ல கவனிங்க, ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். ஆண்டவர் வனாந்தரத்தில் அற்புதமாக
பரலோகத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணினதுக்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார்? நம்ம எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? மன்னாவை கொடுத்தாதான் அவங்க உயிர் பிழைத்து வாழவே முடியும். வனாந்தரத்தில் உயிர் பிழைக்கணும்னா ஆகாரம் வேணும்ல. அவரோட பசியை தீர்க்கிறதுக்காக ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரு. உயிர் பிழைத்து வாழ்வதற்காக மன்னா கொடுத்தாருன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரனை நான் சொல்றேன், உயிர் பிழைப்பதற்காகவோ அல்லது வயிற்று பசியை தீர்ப்பதற்காகவோ பிரதானமாக ஆண்டவர் மன்னாவை கொடுக்கவில்லை. அப்ப பிரதானமாக மன்னாவை எதுக்கு கொடுத்தாரு? கீழ்ப்படிவார்களோ கீழ்ப்படிய மாட்டார்களோ என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இந்த மன்னா. எத்தனை பேருக்கு விளங்குது? பசியை தீர்க்கிறதுக்கு இல்ல, உயிர் பிழைக்கிறதுக்கு இல்ல. நான் ஒன்று சொல்றேன், கவனிங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி வேணாலும் நடத்தலாம். பசிக்கு ஆகாரத்தை கொடுத்து நடத்தலாம், பசிக்கவே இல்லாம கூட நம்மள நடத்தலாம். நடத்த முடியுமா? முடியாதா? ஆகாரத்தை கொடுத்து தான் உயிரோட வைக்கணும்னு இல்லைங்க. பசிக்கவே இல்லாம கூட நம்மள ஆண்டவரால் வைக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா முடியும். அப்ப மன்னாவை கொடுத்த காரணம் பசியை தீர்ப்பதற்காக அல்ல, பிரதானமா உயிர் பிழைப்பதற்காக அல்ல. பிரதானமா எதுக்குதான்? என்னுடைய ஜனங்கள் கீழ்ப்படிவார்களோ கீழ்ப்படிய மாட்டார்களோ. இன்னைக்கு கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்பாக ஒரு பரீட்சை இருக்கிறது. நம்ம நினைச்சிடறோம் கர்த்தர் ஒரு நல்ல வீட்டை கொடுத்துட்டா ஓ வசதியா வாழ்றதுக்காக கொடுத்துருக்காரோ. வசதியா வாழலாம், ஆனா அது நோக்கம் அல்ல. என்னை தேடி தடவியாகிலும் என்னை தேடி கண்டுபிடிப்பார்களோ கண்டுபிடிக்க மாட்டார்களோ, எனக்கு கீழ்ப்படிவார்களோ கீழ்ப்படிய மாட்டார்களோ என்பதற்காக தான் அந்த வீடு. ஒரு வேலையை கொடுத்திருந்தா நம்ம நினைச்சுக்கிறோம் நல்லா சம்பாதிக்கிறதுக்காக வேலையை கொடுத்திருக்கிறாரு. அதுல சம்பாத்தியம் இருக்கு, ஆனா ஆண்டோட நோக்கம் அது இல்லை. இந்த வேலையை கொடுத்தாலும் இந்த மகன் இந்த வேலையை பிடிச்சுக்கிட்டு என்னை விட்டுருவாரா, அல்லது இந்த வேலையின் மத்தியிலும் சாட்சியாக என்னை விடாம என்னை பிடிச்சுக்குவாரான்னு சோதிப்பதற்காக தான் அந்த வேலை. எத்தனை பேருக்கு விளங்குது? எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அதற்கு பின்னா என்ன இருக்கு? சோதனைன்னு சொல்லக்கூடாது. சோதனை பிசாசு பரீட்சை, ஒரு டெஸ்ட் இருக்குல்ல. அந்த டெஸ்ட் என்னன்னா, இந்த பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன், இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு இந்த பிள்ளை ஆசீர்வாதத்தில் தன்னுடைய இருதயத்தை வச்சிருமா, அல்லது கொடுத்த எண்ணெய் இந்த இருதயத்தில் வைக்குமான்னு ஒரு பரீட்சை. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், எந்த ஆசீர்வாதத்தை கையில வாங்கினாலும் ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு முன்னே என்னத்தை பார்க்கணும்? அதுக்கு பின்னால் இருக்க பரீட்சையை பார்க்கணும். ஆசீர்வாதத்தை கையில வாங்கிட்டு, ஆண்டவரே என்னுடைய இருதயம் இந்த ஆசீர்வாதத்தில் இல்லை, கொடுத்தவராகி உம்மீது இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட சந்தோஷம் இந்த ஆசீர்வாதத்தில் இல்லை, என்னோட சந்தோஷம் உண்மையில இருக்கிறது. அன்னைக்கு அண்ணால் பண்ணது அதுதான். சாமுவேலை கையில வாங்கிட்டாங்க அந்த அம்மா, ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, நான் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கையில சாமுவேல், கையில சாமுவேல், கையில ஆசீர்வாதம். எத்தனையோ வருஷமாய் காத்திருந்து பெற்ற ஆசீர்வாதத்தை கையில வைத்துக் கொண்டு அண்ணால் சொல்றாரு, நான் என் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அங்கதாங்க பரீட்சை. அந்த பரீட்சையில பாஸ் ஆனதான் அந்த ஆசீர்வாதம் கையில நிற்கும். அல்லனா எந்த பரீட்சைக்காக ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை உங்க கையில இருந்து பறிச்சிருவார் ஆண்டவர். ஆண்டவர் சரியா விளங்கிக்கணும். சில பேர்கிட்ட கொடுத்து பரிசிப்பார், சில பேரிடத்துல எடுத்து பரிசிப்பார். அனுபவம் இருக்கா? சில பேர்கிட்ட கொடுப்பாரு, பணத்தை கொடுத்துட்டு இந்த ஆளுடைய இருதயம் எங்க இருக்குன்னு பார்ப்பாரு.
நிறைய கையில காசை கொடுத்துருவாரு. ஆனா இந்த நம்மளுடைய சந்தோஷம், இந்த இருதயம் எல்லாம் எங்க இருக்கு? என் மேல இருக்கா, பணத்து மேல இருக்கா? ஆனா எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் என் இருதயம் இதுல இல்ல ஆண்டவரே உண்மையில இருக்கு. இங்க சொல்லி பாருங்க, கையில வாங்கினது பெருகும். ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்து ஆண்டவர் பரிசுக்கிறார். இப்ப அந்த ஈசாக்க கேட்கிறார். ஆபிரகாம் மனமோர்ந்து அந்த ஈசாக்க பலிபீடத்தில் வைக்கிறாரு. ஆண்டவர் சொல்ற, இப்ப எனக்கு தெரியும்பா, உன் இருதயத்தை ஈசாக்கில் வைக்கல, நீ ஏன் மேல வச்சிருக்கிற. ஈசாக்கு உன் இருதயத்துல சாம்பல் ஆயிட்டான். இனிமேலும் அந்த ஈசாக்கை நான் சிங்காரமாய் மாற்ற போகிறேன். அந்த ஈசாக்கை பெருக பண்ண போகிறேன். அந்த ஈசாக்கை வர்த்திக்க பண்ண போகிறேன். வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடல் மணலத்தனையாக நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயம் அந்த ஆசீர்வாதத்துல இல்ல. எத்தனை பேருக்கு விளங்குது? நான் கர்த்தருடைய ஊழியக்கான மிகுந்த பாரத்தோடு பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் மன்னாவை குறித்து கொடுத்து பரிச்சு. சில பேர்கிட்ட ஆண்டவர் எடுத்துருவார். எடுத்துட்டு இந்த பிள்ளை இன்னும் எனக்கு உண்மையா இருக்கா? யோபுட வாழ்க்கையில பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு ஆண்டவர், எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இப்ப யோப ஆண்டவர் பரிசுக்கிறாரு. கர்த்தருடைய வேதனை சொல்லுது, தன் வாயினாலே யோபு பாவம் செய்யவில்லை, கர்த்தரை தூஷிக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரீட்சை ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஆளுடைய இருதயம் எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் இருக்காது, எடுத்தாலும் இருக்காது, இந்த ஆளுடைய இருதயம் என் மேலதான் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இரட்டத்தனையா கர்த்தர் யோபு ஆசை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இதைதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்றார். மன்னாவை கொடுத்து இவர்களுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவார்களோ கீழ்ப்படிய மாட்டார்களோ என்று சொல்லி பரிசுக்கிறார். ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க எப்படி கீழ்ப்படியாம போனாங்க பாருங்க. இதை மாத்திரம் வாசித்து முடிச்சிடலாம், ஒரு 5-10 நிமிஷம். 17வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் தான். 17வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து. அப்பா, என்ன கீழ்ப்படிதலையா! இஸ்ரவேல் புத்திரர் எப்படியே செய்தாங்களா? எப்படியே செய்தாங்களா? இது என்னது? கீழ்ப்படிதல். அப்படியே. அடுத்தது வாசிங்க. எப்படின்னு தெரியும். சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். இப்படியா சேர்க்க சொன்னாரு? எப்படி சேர்க்க சொன்னாரு? தேவைக்கேற்ப ஒவ்வொருவரும் புசிக்கத்தக்க. அந்த வசனத்தை வாசித்தோம்ல, 16வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக. புசிக்கிற அளவுக்கு தான் எடுக்கணும். அப்ப ஆண்டுக்கு தெரியுது ஒரு ஆள் எவ்வளவு புசிக்க முடியும்ன்றது ஆண்டுக்கு தெரியுது. ஆண்டு சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஓமர் சொல்றாரா? வாசிங்க. அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன். தலைக்கு ஒரு ஓமர் தான் எடுக்கணும். அப்ப ஒரு ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட முடியும்ன்றது யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓமர் எடுக்கணும். எத்தனை குடும்ப அங்கத்தினும் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். ஒவ்வொருவருக்கும் புசிக்கக்கூடிய அளவு தான் எடுக்கணும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அப்படியே செய்தார்கள். எப்படி? சிலர் மிகுதியாயும் சிலர் குறைவாயும். இது என்ன கீழ்ப்படிதல்? இது என்ன கீழ்ப்படிதல்? பாதி கீழ்ப்படிதல் இருக்கா இல்லையா? கீழ்ப்படிஞ்சாங்க தான், ஆனா முழுமையா கீழ்ப்படியிலையே. சிலர் கொஞ்சம் எடுத்தாங்க, கொஞ்சம் நிறைய எடுத்தாங்க. உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோ. பாதி கீழ்ப்படிதல். இப்ப 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். பார்த்தீங்களா? சிலர் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள்.
அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். இவருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு பாருங்க. அந்த மண்ணாவை ராத்திரி வைக்க கூடாது, அடுத்த நாள் வரைக்கும் வைக்க கூடாது, சாப்பிடணும். 6வது நாள் மாத்திரம் தான் வைக்கணும். அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின ராத்திரி மாத்திரம் தான் ராத்திரி வைக்கணும். மற்ற எல்லா நாளும் அடுத்த நாளுக்குள்ள ராத்திரியில சாப்பிடணும். இது என்ன கீழ்ப்படிதல்? வசதிக்கேற்ற கீழ்ப்படிதல். வசதி, கன்வீனியன்ட் ஒபீடியன்ஸ். என்னோட வசதிப்படி தான் நான் கீழ்ப்படிவேன். வசதிப்படி நான் எடுத்துக்குவேன். ஆண்டவர் சொல்றபடிலாம் இல்லை. மண்ணா எடுக்கிறதுல கூட கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கணும். எப்படி மண்ணாவை எடுக்கணும், எவ்வளவு மண்ணாவை எடுக்கணும், ஒவ்வொரு சின்ன காரியத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். நான் தாழ்மையாக சொல்றேன் சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன காரியத்தில் கூட கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? சாப்பிடுற விஷயத்துல கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். சின்ன சின்ன காரியங்களிலே கர்த்தர் கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். வசதிக்கேற்ப கீழ்ப்படிதல். இப்ப 27வது வசனத்தை வாசிங்க. 27வது வசனம். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர், இதுக்கும் இப்படி இருக்கு ஜனம். 7ஆம் நாட்களிலே ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அவர்கள் அதை 7ஆம் நாள்ல போறோம் பாருங்க. சபைக்கு வராம கண்ட இடத்துல போயிட்டு ஒன்னும் கிடைக்காது. நீங்க அநேகரோட வாழ்க்கையில ஏமாற்றம் வருவதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. யோசிச்சு பாருங்க. 7ஆம் நாள்ல போய் தேடுதெல்லாம் மண்ணான்னு ஒன்னும் காணோம். இன்னைக்கு ஏன் ஏமாற்றம் வாழ்க்கையில? கீழ்ப்படியாமை. இது தேவனுடைய சித்தம் அல்ல. இது என்ன கீழ்ப்படிதல்? தெரிந்தெடுக்கப்பட்ட கீழ்ப்படிதல். நான் எதற்கு கீழ்ப்படிவேனோ அதுக்கு தான் கீழ்ப்படிவேன், எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். அப்படின்னா ஏமாந்தான் போனோம். கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு பிரதர்? பாதி கீழ்ப்படிதலா, வசதிக்கேற்ற கீழ்ப்படிதலா, தெரிந்தெடுக்கப்பட்ட கீழ்ப்படிதலா? இல்ல. பரிசுத்த வேதாகமம் முழு கீழ்ப்படிதலை சொல்கிறது. ஆண்டவரே, நீங்க ஒரு சொல்லிட்டீங்கன்னா அதுதான் ஃபைனல். நோ மோர் டிஸ்கஷன். அதை குறித்து பேச்சே இல்லை. ஆண்டவரே, நீங்க சொல்றபடியே நான் செய்தறேன். இப்படிப்பட்ட ஜனத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 28வது வசனத்தை வாசிங்க. 28வது வசனம். ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுறாரு பாருங்களேன். ஆண்டவர் உள்ள வேதனைப்படுது. 28. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். அவனுடைய உள்ள வேதனை எத்தனை பேருக்கு விளங்குது? என் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் கீழ்ப்படியாம. எல்லார் கண்களும் மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி. கூடுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். சபையாரே, கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மோடு பேசுகிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுவாரானால் அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது. அனுப்பப்படுகிற வார்த்தை ஒருபோது வீணாய் திரும்பாது. கர்த்தர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாத பட்சத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சபையாரே, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய உள்ளம் உங்களை ஆசீர்வதிக்க துடிக்கிறது. It's God's heart's beat to bless you. ஒரு தகப்பனுடைய உள்ளம் தன் பிள்ளை ஆசீர்வதிக்க துடிக்கிறது போல நம்ம பரம பிதாவுடைய இருதயம் மகனே மகளே உங்களை ஆசீர்வதிக்க துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில பகுதியில் உள்ள கீழ்ப்படியாமை
அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். தயவு செய்து பயபக்தியோடு தேவ சமூகத்திலே பயத்தோடு காணப்படுவோம். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. அநேக சமயங்களில் நான் கீழ்ப்படியல ஆண்டவரே, என்னுடைய கீழ்ப்படிதல் சரியா இல்லை ஆண்டவரே. அநேக காரியத்தில் பாதி கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். சவுலை போல அநேக காரியங்களிலே என்னோட வசதிக்கேற்ப கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். சிலதை நான் தெரிந்தெடுத்து கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க. இன்றைக்கு ஆண்டவர் நீங்க என்னோடு பேசியிருக்கீங்க. என்னோட ஆசீர்வாதம் இதனால தான் தடைப்படுதுன்னு நான் ஆவியில உணர்றேன் ஆண்டவரே. அநேக சமயத்தில் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படியில, ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியில, உங்களோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில. என்னை மன்னிச்சிருங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்க சவனே சௌரி ஆவியான அசைவாடி கொண்டு நீ கையிட்டு செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அதான் தேவனுடைய நோக்கம். உங்களுக்கு உண்டான சகலமும் ஆசீர்வதிக்கப்படணும். அதான் தேவனுடைய நோக்கம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுடைய கையிலே பெருகணும், விருத்தி ஆகணும். தேங்க்யூ லார்ட். அதான் கர்த்தருடைய நோக்கம். இந்த அனுபவம் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பகுதியிலே எங்கேயோ ஒரு இடத்திலே நாம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம். அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவருடைய காண்பிங்கப்பா. நீங்க ஒருவேளை மறந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை எங்க நான் கீழ்ப்படியாம போனேன், எந்த இடத்துல கீழ்ப்படியல, யாருக்கு நான் கீழ்ப்படியல, எனக்கு ஞாபகம் முட்டுங்க ஆண்டவரே. நான் திரும்பி போய் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தீர்மானத்தை எடுத்து பாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கண்ணீரோடு சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடைப்படுதுன்னா அது பிசாசு தடை பண்றான்னு நினைச்சிடாதீங்க. அநேக சமயத்தில் நம்முடைய கீழ்ப்படியாம தான் அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் நமத்திலே வல்லமையாய் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆவியில உணர்வு. தேங்க்யூ ஜீசஸ். பரலோகம் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்க ஆயத்தமா இருக்கிறது, ஆயத்தமா இருக்கிறது, ஆயத்தமா இருக்கிறது. Heaven is waiting for your rest. பரலோகம் ஹalleluya உங்களுடைய கீழ்ப்படிதலுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. Thank you Jesus. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? எத்தனை பேர் ஆண்டவரே சொல்ல முடியும், ஆண்டவரே இன்றைக்கு நான் தீர்மானம் பண்றேன்பா, இனிமேலும் கீழ்ப்படியாம வேண்டாம். எத்தனையோ ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் இழந்துட்டேன், இனிமேலும் இழக்க மனதில்லை ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்பா. ஹalleluya, ஹalleluya. நம் ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைத்து நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் அற்புதமா நடத்துவார். அற்புதமா தானா வாசல் திறக்கும். ஆசீர்வாதத்துக்கு பின்னால நீங்க தேடிட்டு போக வேணாம். ஆசீர்வாதம் உங்களை தேடிட்டு வரும். Blessing will locate you, will follow you, will overtake you. ஆசீர்வாதம் உங்களை தேடிட்டு வரும். நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க தேட வேண்டாம். மகளே நீ தேட வேண்டாம், மகனே நீ தேட வேண்டாம். ஆசீர்வாதம் உன்னை தேடும், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஹalleluya. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே நான் நம்பி கீழ்ப்படுகிறேன், முற்றிலுமாய் நம்பி நான் கீழ்ப்படுகிறேன். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? Thank you Jesus. Hallelujah. திவ்ய ஐக்கியத்தில் நிலை போமேயாகில் அருள் ஜோதியிலே நடப்போ வல்ல ஆவியினால்
பெரும் நன்மை ஈவார், அபிஷேகம் செய்வார், தேவ ஆவியை பெற்றுக் கொள்வோம். கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவோம். ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா இருக்கிற உங்களோட வாழ்க்கையிலே கீழ்ப்படிய வேண்டிய காரியம் உண்டு என்று ஆவியானவர் உணர்த்தி இருப்பாரானால் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் முழு மனதாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உம்மை நம்பி கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து பாருங்க. இத்தனை வருஷம் நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எத்தனையோ வருஷமா நடக்காத காரியம் படிப்படியா ஒன்றின் பின் ஒன்றாக கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். நடக்காத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சாதாரணமாக அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில கர்த்தர் அதை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, thank you Jesus. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையாய் கர்த்தருடைய நாளில் எங்களை கூட்டி சேர்த்து எங்களோடு பட்சமாய் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம்பா. எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். ஆண்டவரே, நீர் ஆயத்தமாக இருக்கிறீர். இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படிய கர்த்தாவை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையாருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற மகிமையான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அற்புதமாய் காரியங்களை வாய்க்கப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிறவராக என் தேவனாகிய கர்த்தர் உடைய ஜனங்களுக்கு முன்பாக இந்த மத்தியான வேளையிலே நீ நடந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பாதையை இல்லாத இடங்களிலே கர்த்தர் புதிய பாதைகளை கர்த்தர் உருவாக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வெறும் கேட்கிறவளா அல்லாமல் உடைய வார்த்தையின்படி செய்கிறவளா எங்களை மாற்றும். உடைய தயவுள்ள நல்ல கரம் சிறந்தாழ்த்திருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்கட்டும். ஆண்டவரே, ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசும். தேவ பிரசன்னத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணப்பா. எல்லா கனத்துதி மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருக்கும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0441508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambourministries.com
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.